சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் பிரியாணி, என்னண்ணே? எனக்கு என்னமோ தெரியலடா. உன்னை பாக்குறப்ப சின்ன வயசுல அப்படியே என்னையே பாக்குற மாதிரியே இருக்குடா. அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சுடா. இனிமேல நம்ம ரெண்டு பேரும் ஜிகிரி தோஸ்து ஜிகிரி தோஸ்து. அண்ணே, உன்னையும் அக்காவையும் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. அப்படி சொல்றா? ஏன் சின்னையா, புது ஃப்ரெண்டு கிடைச்சதும் என்னைய மறந்துட்டீங்க போல இருக்கு. ஐயோ, என்ன இது? நான் எப்ப உன்னை மறந்தேன்? சின்ன பசங்களை பார்த்தா நானும் சின்ன பசங்களாவே மாறிடுவேன். அதான் உனக்கு நல்லா தெரியுமே. அதனாலதான் டியூஷன்ல இருக்கிற சீனியர் குமார பாக்குறப்பவும் சரி, இந்த பிரியாணிய பாக்குறப்பவும் சரி, இவங்களோட கூட்டாளியா சேக்காளியா இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னை மறப்பனா ஐசு? ஐயோ சின்னையா, நான் சும்மா சொன்னேன் விளையாட்டுக்கு. வாங்க போலாம். அப்படி சொல்லு, கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். சரி பாப்பலாம். டேய் பிரியாணி, நீ சொன்ன மாதிரி அந்த பிரியாணி சூப்பரா இருந்ததுடா. சரி, நாங்க கிளம்புறோம். சரிடா பிரியாணி, நாங்க கிளம்புறோம். சரிக்கா. சரி, நீ போய் ஆபீஸ்ல பத்திரமா இரு. ஓடு போ. சரி போலாம். என்ன சின்னையா, வண்டியை நிப்பாட்டிட்டீங்க? இல்ல ஐசு, இந்த பிரியாணி பைய நம்ம காரை நோக்கி ஓடி வரான் பாரு. அங்க பாரு. அக்கா அக்கா, அன்னைக்கு 100 ரூபா கொடுத்து உங்களை பழைய பில்டிங் பார்க்க வர சொன்னால, ஆமா, அந்த ஆளு அங்கிட்டு தான் போயிட்டு இருக்காக்கா. நீ இங்கே இரு. பிரியாணி, ஈஸ்வரி எங்கடா? அதான் அங்க ஓடிட்டு இருக்காங்க. ஆடா, டேய் நேரா. டேய் டேய் ஈசு, டேய் ஆட்டோரா சீக்கிரம். டேய் டேய் சீக்கிரம் டேய். ஈசு, யார் அவன்?
அன்னைக்கு பெட்ரோல் பாம்பு வீசி என்ன கொலை பண்ண பார்த்தது இவன் தான். தப்பிச்சிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா அந்த புல்லட் குமார் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன் சின்னையா.